Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்பில் என்ன சர்ச் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட்டு டெம்பர் கிளாஸ் சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. யூடியூப்பில் அனலிட்டிக்ஸ்லேயே போய்ட்டு நான் செக் பண்ணும்போது டாப்பில் என்ன கண்டென்ட் காட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட்டு டெம்பர் கிளாஸ் பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது பெஸ்ட்டு டாப் சர்ச்சில் இருக்க சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் போட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்வ் டிஸ்பிளேக்கு பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் எதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் டிஸ்பிளே வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் எதுக்கு நீங்கள் போடலாம், இதுக்கு என்ன ரேட் வரும், ஃபுல் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டெம்பர் கிளாஸ் பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கான ஒரு வீடியோவே நம்ம எடுத்து போட்டுடலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கறதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சேனல் இந்த மாதிரி செல்ஃபோன் பற்றி தான் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃபோனில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ்லாம் போட்டுருப்பேன். ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் டெம்பர் பற்றி பேசிக்கலாம். எட்ஜ் மாடல் இல்லாமல் நார்மல் டெம்பர் பற்றி நம்ம பேசலாம். நார்மல் டெம்பர்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய விதமான டெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. 90 சொல்கிறாங்க, 60 சொல்கிறாங்க, D+ சொல்கிறாங்க, நிறைய பிராண்ட்ஸில் வந்துருக்கு கைஸ். இதில் மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. 4 விதமான டெம்பர் இதில் வருங்க. அது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. ஓகேவா கைஸ்? இப்போ 4 விதமான டெம்பர்னா, நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா, கிளியர் டெம்பர் சொல்லுவாங்க. கிளியர்னாக்கா அது ஃபுல் கிளியராக இருக்கும், எந்த ஒரு மேட் இல்லாமல் ப்ரைவசி இல்லாமல் இருக்கும். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைவசி டெம்பர் சொல்லுவாங்க. ப்ரைவசினாக்கா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது உங்கள் ஃபோன் தெரியும், பக்கத்துலேருந்து யார் பார்த்தாலும் அவங்களுக்கு இருட்டாக தெரியும், இல்லைன்னா பிளராக தெரியும். அந்த மாதிரி டெம்பர்லாம் வந்திருக்கு. இன்னொன்று டெம்பர் என்ன, கேமிங் டெம்பர் சொல்லுவாங்க. அது மேட் ஃபினிஷில் இருக்கும். சொல்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் காட்ட நீங்கள் பாருங்கள். இது மேட் டெம்பர் இதுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு டெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேட்லேயே ப்ளூ ஃபினிஷில் வரும். மேட் வித் ப்ளூ வரும். அதில் மேட்டாகவும் தெரியும் உங்களுக்கு, சைடில் பார்த்தோன்னா ப்ளூவாக தெரியும். அந்த மாதிரி ஒரு டெம்பரில் வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே முன்னாடி இன்னொரு டெம்பர் வந்துட்டு இருந்துருக்கு. என்ன டெம்பர்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளியர் டெம்பர். கிளியர்னாக்கா அந்த சைட் பார்டர் பிளாக் கலர் பார்டர் இல்லாமல் நார்மலாகவே ஃபுல் டிரான்ஸ்பேர்ட்ல வரும். அந்த டெம்பர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த டெம்பர்லாம் வந்தது. அதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைட் பார்டர் எதுக்காக கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் எல்லாம் சைட் கொஞ்சம் கர்வ் டிஸ்பிளேவாக வரும், லைட்டாக கர்வ்டு வரும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோனுக்குமே சைடில் லைட்டாக கர்வ்டாக வரும். கர்வ்டு வந்ததுன்னா அந்த நம்ம நார்மல் ஒயிட் கலர் டெம்பர் ஒட்டும் என்ன சைட் ஃபுல்லாக பபுள்ஸ் தெரியும். அந்த பபுள்ஸ் தெரியக்கூடாது சொல்லி தான் இந்த பிளாக் பார்டர் கொடுப்பான். ஸோ அந்த பபுள்ஸ் தெரிஞ்சுன்னா அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி தான் நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு தவிர்த்துக்கு தான் இந்த இது போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சைடு கர்வ்டில் மட்டும் அந்த சைடு கோடு மட்டும் பிளாக் கலர் கோடு கொடுத்துருப்பான். ஸோ அந்த மாதிரி கோடு இருக்கும்போது அந்த பபுள்ஸ் அதிலே தெரியாது. அவ்வளோதாங்க. இப்போ நிறைய பேர் நார்மல் டெம்பர் 90 சொல்கிறாங்க, 60 சொல்கிறாங்க, D+ சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நைட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எந்த டெம்பர் தான் நம்ம வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ கூட நிறைய பேர் டெம்பர் கிளாஸ் பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் சொல்லி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த நார்மல் டெம்பரில் மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. இப்போ நார்மல் டெம்பரோட ப்ரைஸ் என்னென்ன ப்ரைஸ் வரும் அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ டெம்பரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாகவே எல்லா கடையிலுமே போடுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும். 100 ரூபீஸ்லேயே நார்மல் டெம்பர் கிளியர் டெம்பர் போடுவாங்க. 150 இல்லைன்னா 250 ரூபீஸ்க்கு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் ஒரு ரேட் வச்சுருப்பாங்க கைஸ். இப்போ சில பேர் 800 700 சொல்லுவாங்க. அதே டெம்பர் தான் கைஸ், பிராண்ட் நேம் மட்டும் மாறும். நீங்கள் பிராண்ட் நேம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டெம்பரோட ப்ரைஸ் மேக்ஸிமம் அதிகபட்சம் 300 அந்த மாதிரி வச்சு விற்கலாங்க. அதுக்கு மேலேயும் பாக்ஸ் பேக்கிங்கில் வச்சு அது அப்படி இப்படி நான் சொல்லி விற்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. அதிகபட்சத்தை இது நார்மலாக நீங்கள் வாங்க போனீங்கன்னா, இருக்கிறதுலேயே நல்ல பிராண்டாக நீங்கள் வாங்க போனீங்கன்னா 300 ரூபீஸ் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், நான் எதுவும் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிளியர் டெம்பரில் சொல்கிறேன். மேட் டெம்பர் கூட நிறைய பேர் 100 ரூபீஸ்லேயும் போட்டவங்க இருக்காங்க, 200லேயும் போட்டவங்க இருக்காங்க, 250லேயும் போடுறவங்களா, 500லேயும் போடுறவங்க இருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கு பொறுத்து ஒரு கடைக்கு பொறுத்து தான் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இப்போ பெரிய கடையில் போய்ட்டு நீங்கள் கம்மியான ரேட்டில் டெம்பர் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கடை வாடகை, சம்பளம், கரண்ட் பில் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க அது எல்லாமே வச்சு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான், கடைக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைவசி டெம்பர் சில பேர் 700 கூட போடுறாங்க, 600 கூட போடுறாங்க, 700 கூட, சில பேர் 250 200 கூட போடுறவங்க இருக்கிறாங்க. ஏரியா பொறுத்து உங்களுக்கு ரேட் வரும். நீங்கள் எந்த ஏரியாவில் போய் வாங்கல அது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிராண்ட் ஏரியாவில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதுதான் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறேன், கீழே போட்டாலும் முடியாது, ஒன்றா பண்ணாலும் முடியாது சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க. இதுதான் மேட்டர் கைஸ். இப்போ கர்வ் டிஸ்பிளே பற்றி நான் பேசுகிறேன். இப்போதைக்கு மார்க்கெட்டில் கர்வ் டிஸ்பிளேக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டெம்பர் கிளாஸ் வந்துருக்கு. என்னென்ன டெம்பர் வந்துருக்குன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்தது ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு, 3 லேயர் அன்பிரேக்கபிள் மெம்பரேன் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு வந்தது. ஃபஸ்ட்டு வந்தது
ஓகேவா. அதுக்கப்புறமா யூவி டெம்பர் வழியும் சொல்லி வந்து லிக்விட் ஊற்றிட்டு அதுக்கு மேலே டெம்பர் ஒத்துட்டு அதுக்கப்புறம் யூவி லைட் வச்சு வந்து கட்டி பண்ணுவாங்கன்னா அந்த டெம்பர் வந்து உட்காரத்துக்கோசம் வந்து அந்த யூவி லைட் வச்சா தான் அந்த டெம்பர் வந்து நல்லா பக்காவாக உட்காராது. நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பரில் சொல்லி வந்திருக்கு. இந்த டெம்பர் போட்டால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது. 110% கேரண்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராது. இப்போ சைட் எஃபெக்ட் எதில் வரும்னு கேட்டிங்கனாக்கா யூவி டெம்பர் விட்டுறீங்களா அந்த யூவி டெம்பரில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு ரீசன் சொல்லிடுறேங்க. இப்போ யூவி க்ளூ வந்து நம்ம டிஸ்பிளேக்கு மேலே அவங்க வந்து ஊற்றுவாங்க. டிஸ்பிளேக்கு மேலே ஊற்றிட்டு அந்த டெம்பர் ஒட்டும் போது என்ன தப்பி தவிர அந்த யூவி க்ளூ இருக்குது பாருங்கள் உங்கள் ஃபோனோட டிஸ்பிளேயோ இல்லை சைடு வால்யூம் பட்டனோ இல்லை சார்ஜிங் போர்ட்டோ இல்லைன்னா ஸ்பீக்கர் அதுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபோன் புதுசாக இருந்ததுனாக்கா அந்த ஃபோனில் இருக்கிற வாரண்டி கிளைம் நெக்ஸ்ட் ஆகவே எதனா ப்ராப்ளம் வந்து வருது சொல்லி நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க. கம்பெனி போது அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பற்றி இது வந்து யூவி க்ளூ போயிருக்கு அதனால தான் இந்த ஃபோன் ஃபால்ட் இருக்குது நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியாது சொல்லுவாங்க. எதுக்காக அது ஃபால்ட் வரும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ உள்ளே போனால் ஒன்று டிஸ்பிளே ஃபால்ட் வரும் இல்லை பட்டன் ஃபால்ட் வரும் இல்லைனா மைக் ஃபால்ட் வரும் இல்லை எதுனா ஒரு ப்ராப்ளம் அந்த கண்டிப்பாக உள்ளே போனோன்னா கண்டிப்பாக ஃபால்ட் வரும். ஸோ அந்த ஃபால்ட் வந்துக்கு சொல்லி நீங்கள் கம்பெனி கிளைம் பண்ண போகும்போது இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யூவி டெம்பர் மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் க்ளூ டெம்பர் போடலாம் 3 லேயர் ஸ்காட்ச் போட் சொல்லலாம் அது போடலாம். 3 லேயரில் என்ன மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்லாம் வரவே வராது. ஆனால் வந்து கீழே போட்டிங்கன்னா டிஸ்பிளே எஃபெக்ட் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்க்ராட்ச் கார்டு டெம்பர் கிளாஸ் கிடையாது. ஸோ டெம்பர் கிளாஸாக வேணும்னாக்கா நீங்கள் ஃபுல் க்ளூ டெம்பர் வாங்கிக்கோங்க பக்காவாக இருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் க்ளூ டெம்பர் இல்லவே இல்லை யூவி டெம்பர் தான் வித்துட்டு இருக்கேன் நம்ம ஏரியாலே ஃபுல்லாகவே யூவி டெம்பர் தான் வித்துட்டு இருக்கேன் இப்போ ஃபுல் க்ளூ டெம்பர் எங்கே போய் வாங்குறது சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக அதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். அது ஃபுல் க்ளூ டெம்பர் உங்களுக்கு வேணும்னாக்கா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோன் இருந்தாலும் சரி எட்ஜ் மாடலில் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கணும் சரி guys உங்களுக்கு ஃபுல் க்ளூ டெம்பரில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன். உங்கள் ஃபோன் என்ன மாடலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய்ட்டு கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன மாடல் ஃபுல் டீட்டெயில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த டெம்பரோட ப்ரைஸ் டீட்டெயில் ஃபுல்லாக அனுப்பிச்சுட்ருவேன். ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் க்ளூட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 600 rupees வரும். ப்ரொடெக்ஷன் ப்ரோ ஃபுல் க்ளூ டெம்பர் இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வரவே வராது. இந்த டெம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சைட் ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காது. 110% கேரண்டியாக சொல்கிறேன். அப்படி கிடைச்சாலும் லோக்கல் பிராண்டு வேறு மாதிரி பிராண்ட் தான் கிடைக்கும். அது எப்படி இருக்கும் நான் பக்கத்தில் காட்ட இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணி இதே நம்பருக்கு இந்த பேமெண்ட் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் அட்ரஸ் நேம் கான்டாக்ட் எனக்கு நீங்கள் அமுச்சு விடணும். அதே அட்ரஸ்க்கு நான் 2 days வந்து ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். ஹோம் டெலிவரி சார்ஜஸ்லாம் போட மாட்டேன். இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் கைஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆஃபரில் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ கர்வ் டிஸ்பிளேக்கான டெம்பர் பெஸ்ட் டெம்பர்ஸ்னாக்க இந்த மூணில் வந்து 2 இது ஓகே. ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் போடலாம். ஃபுல் க்ளூ டெம்பர்ஸ் நீங்கள் போடலாம். யூவி டெம்பர் கிளாஸ் மட்டும் தயவு செய்து நீங்கள் போடாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யூவி டெம்பர் போட்டு யூவி டெம்பர் போட்டு ஃபோன் ஃபால்ட்டு நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்லிட்டு யூவி டெம்பர் மட்டும் போடாதீங்க. ஃபுல் க்ளூ டெம்பர்ஸ் நீங்கள் போடலாம். ஸ்க்ரீன் கார்டு நீங்கள் வந்து போடலாம். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மல் டெம்பர் சொல்கிறீங்களா அது எந்த டெம்பர் வேணால் கூட நீங்கள் போடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. எந்த ஒரு உங்களுக்கு வந்து பிரச்சனையே வரவே வராது. ஆனால் எட்ஜ் மாடலுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற சொன்ன இன்ஃபர்மேஷன் எதுனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்டில் வச்சுனாக்கா கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸில் நான் போட்டுட்ருப்பேங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.